ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று சனிக்கிழமை நாங்கள் மொனஞ்சிப்பட்டி வரைக்கும் ஒரு சின்ன வேலை விஷயமா போயிருந்தோம். சரி, வந்துட்டோம். இன்றைக்கி சனிக்கிழமை வேறு, மொனஞ்சிப்பட்டியில் சந்தை போடுற நாள். அதனால் சந்தையும் ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தைக்கு போனோம். நாங்கள் காலையில் சந்தைக்கு போகும்போது மணி 9:30 மணி. ஏன்னா வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப இவங்க வேலைக்கு போனோம் 10:30 மணிக்கு. அதனால் காலையிலேயே போயிட்டோம். காலையிலேயே 9:30 மணிக்கு அப்படிங்கிறதுனால அப்போ தான் காய்கறி எல்லாமே லோடு இறங்கிருந்தது. வியாபாரிங்க எல்லோரும் காய்கறி எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அதனால் காய்கறி வாங்குறதுக்கு யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். சரி, வந்துட்டோம், ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு காலிஃப்ளவர் மட்டும் வாங்கினேன். நல்ல பெரிய காலிஃப்ளவர், 50 ரூபா. இது ஒன்று 50 ரூபாய்க்கு நல்ல ஒர்த்து தான். இது வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில, ஆனால் நல்ல பெரிய காலிஃப்ளவர். அப்புறம் மொனஞ்சிப்பட்டி போயிட்டு வர வழியில் யூக்லிப்டஸ் மரம் இருந்துச்சு. அதிலேருந்து ஒரு 5-6 கிளைய உடைச்சிட்டு வந்தோம். ஏன்னா இதெல்லாம் போட்டு ஜலதோஷம் தடுமை எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா இந்த ஆவி பிடிக்கும் போது இந்த இலையும் மஞ்சள் பொடியும் போட்டு ஆவி பிடிச்சாலே போதும், சூப்பராக கேட்கும். அதனால் ஏற்கனவே நமக்கு தொண்டை கரகரங்கு தலைவலி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 கிளைய ஒடிச்சிட்டு வந்திருக்கோம் ஆவி பிடிக்கிறதுக்கு. அப்புறம் வர வழியில் முட்டை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 10 முட்டை வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த பீரோ பார்த்திங்களா எப்படி அலங்கோலமாக இருக்குது. இதை மடித்து வைக்கணும் நான் ரொம்ப நாள் நினச்சிட்டே இருக்கேன். மடித்து வைக்க டைம் இல்லை. அதனால் இன்றைக்கி எப்படியாவது மடித்து வச்சிடணும்னு சொல்லிவிட்டு அவ்வளோத்தையும் அள்ளி பாயில் போட்டு மடித்து சூப்பராக அரேஞ்ச் பண்ணியாச்சு. மடித்து வச்சதுக்கப்புறம் தான் ஒரு நிம்மதியாக இருந்தது. இல்லைனா அந்த பீரோ திறந்து பார்க்குற நேரமாக ஐயோ ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ மடித்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்களா எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு. இப்போ தாம்மா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இனி நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குடும்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.